இன்றைய முக்கிய செய்திகள். நீதித்துறையில் ஊழல் நிலவுவதாக குறிப்பிடும் பாடப்புத்தகத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். நேர்மையின் மீது கரை பூச யாரையும் அனுமதிக்க முடியாது என தலைமை நீதிபதி உறுதி. டெல்லியிலிருந்து அல்ல, சென்னை கோட்டையிலிருந்தே தமிழ்நாடு ஆளப்பட வேண்டும். அதிமுக, பாஜக என்ற பூஜ்ஜியங்கள் சேர்ந்தால் ராஜ்யம் கிடைக்காது என ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழ்நாட்டின் ஓய்வறியா போராளி நல்லகண்ணு விடை பெற்றார். தியாக பெருஞ்சீலருக்கு தலைவர்கள் புகழஞ்சலி. இந்தியா பாகிஸ்தான் போரை தாமே நிறுத்தியதாக ட்ரம்ப் மீண்டும் பேச்சு. 3.5 கோடி உயிர்களை காப்பாற்றியதற்கு பாகிஸ்தான் பிரதமர் பாராட்டியதாக தகவல். வணக்கம். வணக்கம். சிபிஎஸ்இ 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் நீதித்துறையில் ஊழல் நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீதித்துறைக்கு களங்கம் விளைவிப்பதை அனுமதிக்க முடியாது என்று கூறியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கான பாடத்திட்டங்களை வடிவமைக்கும் தேசிய கல்வி ஆராய்ச்சி நிறுவனமான NCERT வெளியிட்டுள்ள 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் நமது சமூகத்தில் நீதித்துறையின் பங்கு என்ற தலைப்பிலான பாடத்தை சேர்த்துள்ளது. அதில் நீதித்துறையில் பல்வேறு மட்டங்களில் ஊழல் நிலவுவதை மக்கள் பார்த்து வருகின்றனர் என்றும் நீதியை பெறுவதில் அவர்களுக்கு மோசமான நிலையை ஊழல் ஏற்படுத்தி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கீழமை நீதிமன்றங்கள் முதல் உச்சநீதிமன்றம் வரை தேங்கியுள்ள வழக்குகளின் எண்ணிக்கை குறித்தும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு எதிராக 2017 முதல் 2021ஆம் ஆண்டு வரை 1600 ஊழல் புகார்கள் வந்துள்ளதாகவும் பாடத்தில் கூறப்பட்டுள்ளது. நீதித்துறையில் உள்ள ஊழல் மற்றும் ஒழுங்கீனம் குறித்து உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி திரு BR கவாய் கடந்த ஆண்டு நிகழ்ச்சி ஒன்றில் பேசியதும் பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் நீதித்துறை ஊழல் தொடர்பாக பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பதை மூத்த வழக்கறிஞர்கள் திரு கபில் சிபில், திரு அபிஷேக் சிங்வி ஆகியோர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். அப்போது இந்த விவகாரம் தமக்கு தெரியும் என்ற தலைமை நீதிபதி நீதித்துறையின் தலைவர் என்ற முறையில் கடமையை செய்ய உள்ளதாக கூறினார். நீதித்துறைக்கு யாரும் களங்கம் விளைவிப்பதை அனுமதிக்க முடியாது என்று திரு சூரியகாந்த் கூறினார். இதை எப்படி கையாள்வது என்பது தமக்கு தெரியும் என்றும் சட்டம் தனது கடமையை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். தாமாக முன்வந்து வழக்கை விசாரிப்பது குறித்து ஒரு நாள் பொறுத்திருக்குமாறு வழக்கறிஞர்களை கேட்டுக்கொண்ட அவர் நீதித்துறையின் மீது களங்கம் ஏற்படுத்தவோ அதன் நேர்மையின் மீது கரை பூசவோ இந்த பூமியில் யாரையும் அனுமதிக்கப் போவதில்லை என்று உறுதியளித்தார். இது ஒரு திட்டமிட்ட செயலாக தோன்றுவதாக குறிப்பிட்ட தலைமை நீதிபதி அவ்வாறு திட்டமிட்டவர்கள் எந்த உயர் பதவியில் இருந்தாலும் விடப்போவதில்லை என்று கூறினார். டெல்லியிலிருந்து அல்ல, சென்னை ஜார்ஜ் கோட்டையிலிருந்தே தமிழ்நாடு ஆளப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். 2 நாள் சுற்றுப்பயணமாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சென்ற திரு ஸ்டாலின் நேற்று பெருமாள்புரம் பகுதியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமுக்கு சென்றார். அங்கு 7,85,00,000 ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 90 வீடுகளை அவரது முன்னிலையில் முகாம் வாழ் தமிழர்கள் திறந்து வைத்தனர். அதைத் தொடர்ந்து 1.5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஐயன் திருவள்ளுவர் வெள்ளி விழா நினைவு வளைவை திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2வது நாளான இன்று காலை நாகர்கோவில் கான்காடியா பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் 1,785 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் பல கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 3 லட்சம் பயனாளிகளுக்கு வழங்கினார். 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி தகவல் தொழில்நுட்ப பூங்கா உட்பட 294 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய திரு ஸ்டாலின் அதிமுக என்ற பூஜ்ஜியமும் பாஜக என்ற பூஜ்ஜியமும் சேர்ந்தால் ராஜ்யம் கிடைக்காது என்றார். இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு வெர்சஸ் NDA. தமிழ்நாடு சேஞ்சாதி கோட்டையிலிருந்து ஆளப்படணும், டெல்லியிலிருந்து ஆளப்படக்கூடிய நிலை வரக்கூடாது. தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் தாழ்த்தி வீழ்த்தணும்னு பாஜக நினைக்குது. ஏன்னா வளர்ச்சி இருக்கக்கூடிய மாநிலத்தில் பாஜக இருக்காது. பாஜக இருந்தா வளர்ச்சி இருக்காது. தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் பாஜக தாழ்த்த நினைப்பதாக குற்றம் சாட்டிய திரு ஸ்டாலின் திராவிட மாடல் அரசின் துல்லிய தாக்குதலால் எதிர்க்கட்சிகள் நிலைகுலைந்துள்ளதாக குறிப்பிட்டார். தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு அதிகமாக திரு மோடி வருகிறாரோ அந்த அளவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வி அடையும் என்று அவர் கூறினார். பாஜகவின் சூழ்ச்சியை முறியடித்து மகளிருக்கு 5,000 ரூபாய் உரிமை தொகை வழங்கியது பாராட்டை பெற்றுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். தேர்தலை காரணமாக காட்டி மகளிர் உரிமை தொகையை 3 மாசத்துக்கு நிறுத்தி வச்சிடலாம், மக்களுக்கு திமுக அரசு மேல அதிருப்தியை உண்டு பண்ணி கெட்ட பேர் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சூழ்ச்சி பண்ணாங்க. இதை அட்வான்ஸா நாங்க தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கும் 5,000 ரூபாய் அட்வான்ஸ் பணமாக போட்டேன்.
நாம பண்ண இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல மக்கள் ஹாப்பி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 40,000 குடும்பங்களுக்கு இலவச பட்டா வழங்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின், வாணியக்குடியில் புதிய மீன்பிடி துறைமுகம் அமைக்க 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு 28 கோடி ரூபாயில் புதிய குடிநீர் திட்டம், 28 கோடி ரூபாயில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், களியக்காவிளை கன்னியாகுமரி இடையே அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதிகளில் 9 கோடி ரூபாய் செலவில் சாலைகள் அகலப்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட 6 புதிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். வாழ்க்கையின் பெரும் பகுதியை போராட்ட களத்தில் கழித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 101. இரத்த அழுத்தம், சிறுநீரக கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகளால் கடந்த 1ஆம் தேதி சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2 நாட்களாக உடல்நிலை மோசமடைந்தது. இன்று காலை முதல் நல்லக்கண்ணுவின் உடல் மருந்துகளை ஏற்கும் திறனை படிப்படியாக இழந்ததை அடுத்து மதியம் 1:55 மணிக்கு அவரது உயிர் பிரிந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர், தமிழ் நிலப்பரப்பின் பேரன்பு தலைமகன், நீண்ட நெடுங்கால பொது வாழ்வில் உழைப்பாளிகளுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமாக தன் வாழ்வை நிறைவு செய்த, வாழ்நாளெல்லாம் நாட்டுக்காகவும் எளிய மக்களுக்காகவும் சிந்தித்த பேரன்பு தோழர் நல்லக்கண் அவர்கள் தன் சிந்தனையை நிறுத்திக் கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பெரும்பத்து கிராமத்தில் 1925ஆம் ஆண்டு பிறந்த நல்லக்கண்ணு பொது உடைமை கொள்கை மீதான ஈர்ப்பால் 18 வயதிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தார். வெள்ளையனே வெளியேறு உள்ளிட்ட சுதந்திர போராட்டங்கள், சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டங்கள், தொழிற்சங்க போராட்டங்கள் உள்ளிட்டவற்றில் பங்கேற்று வாழ்நாளில் பாதி நாட்களை சிறையில் கழித்தார். 13 ஆண்டுகள் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளராக இருந்த அவர் தீண்டாமை எதிர்ப்பு, கனிமவள கொள்ளை உள்ளிட்டவற்றுக்கு எதிராக களமாடினார். மதுரை அருகே பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி ஊராட்சிகளில் தலித் தலைவர்கள் பதவியேற்க முடியாத நிலையில் அதற்கு எதிராக போராடி வெற்றி பெற்றவர் நல்லக்கண்ணு. அவருக்கு அம்பேத்கர் விருதை கலைஞரும், தகைசால் தமிழர் விருதை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினும் வழங்கி கௌரவித்தனர். 80வது பிறந்த நாளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் வசூலித்து வழங்கிய 1 கோடி ரூபாயை அதே மேடையில் கட்சிக்கு அவர் திருப்பி வழங்கினார். தமிழக அரசின் விருதுகள் மூலம் கிடைத்த பணத்தையும் அதே மேடையில் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கியவர் நல்லக்கண்ணு. அவரது மறைவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு டி. ராஜா, திராவிடர் கழக தலைவர் திரு கி. வீரமணி, திரு செல்வ பெருந்தகை, திரு திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். அவர் பின்பற்றிய நெறிமுறைகளை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற பொழுது, அவர் உயர்த்தி பிடித்த வாழ்க்கை விழுமியங்களை பார்க்கிற பொழுது, அவர் மரணம் அவரை ஒன்றும் செய்துவிட முடியாது. உடல் ரீதியாக எங்களோடு இல்லையானாலும் எங்களுடைய வாழ்க்கையில், போராட்டத்தில் அவர் உணர்வுபூர்வமாக என்றென்றைக்கும் உயிர்ப்போடு இருப்பார். சுதந்திர போராட்ட வீரர், தலைமறைவு வாழ்க்கையை இந்த நாடு விடுதலைக்காக வாழ்ந்தவர். ஒரு முறை திருநெல்வேலியில் நானும் தோழர் RNK அவர்களும் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பொழுது ஒரு தோட்டத்தை காண்பித்தார். இங்கெல்லாம் நாங்கள் தலைமறைவாக வாழ்ந்தோம், தூத்துக்குடியில் தலைமறைவாக இருந்தோம். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது பெரிய மீசை வைத்திருந்ததால் என்னுடைய மீசையை ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் தீயால் சுட்டார்கள் என்று. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை தமிழ்நாடு எழுந்திருக்கிறது. தோழர் RNK அவர்களுக்கு ஒன்றிய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். தியாக பெருஞ்சீலர் நல்லக்கண்ணுக்கு புகழஞ்சலி என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின், அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்பது பெருமை என குறிப்பிட்டுள்ளார். கலைஞரின் அன்பை பெற்ற அவர் சமரசமற்ற போராளி என்றும், நாட்டின் விடுதலைக்காக, பாட்டாளி வர்க்க நலனுக்காக வாழ்வின் பெரும்பகுதியை ஈகம் செய்த தியாக பெருஞ்சீலர் என்றும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் உயரிய விருதான தகைசால் தமிழர் விருது பெற்ற தோழரை முழு அரசு மரியாதையுடன் செவ்வணக்கம் செலுத்தி வழியனுப்பி வைப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தோழர் நல்லக்கண்ணுவின் உடல் தியாகராயர் நகரில் உள்ள பாலன் இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அஞ்சலிக்கு பிறகு நாளை மாலை அவரது உடல் மருத்துவ ஆராய்ச்சிக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வழங்கப்பட உள்ளது. மறைந்த மக்கள் போராளிக்கு பல்வேறு துறையினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்தியா பாகிஸ்தான் போரை தாமே நிறுத்தியதாக மீண்டும் கூறியுள்ள ட்ரம்ப் 3.5 கோடி மக்களின் உயிரை காப்பாற்றியதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரின் பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர்.
இதையடுத்து மே 7ஆம் தேதி பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதில் பல தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானும் எல்லைப் பகுதியில் தாக்குதல்களை மேற்கொண்டது. இந்நிலையில் மே 10ஆம் தேதி இரு நாடுகளிடையேயான போர் நிறுத்தப்பட்டதாக ட்ரம்ப் அறிவித்தார். வர்த்தகத்தை நிறுத்துவதாக கூறி இதை சாதித்ததாக அவர் கூறினார். ஆனால் இரு நாடுகளின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான டைரக்டர் ஜெனரல்கள் தொலைபேசியில் பேசியதன் அடிப்படையில் சண்டை நிறுத்தம் ஏற்பட்டதாக இந்தியா தெரிவித்தது. எனினும் இந்தியா பாகிஸ்தான் போரை தாமே நிறுத்தியதாக ட்ரம்ப் தொடர்ந்து 80 முறைக்கு மேல் கூறியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இந்தியாவுடனான போரை தான் நிறுத்தியிருக்காவிட்டால் பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் கொல்லப்பட்டிருப்பார் என்று 3.5 கோடி பேர் கூறியதாக தெரிவித்தார் என சமூக வலைதளங்களில் தகவல் வெளியானது. ஆனால் வார்த்தை மாற்றி பேசியதால் அவரது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. 3.5 கோடி உயிர்களை ட்ரம்ப் காப்பாற்றியதாக பாகிஸ்தான் பிரதமர் கூறியதையே ட்ரம்ப் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கம்போடியா, தாய்லாந்து, கொசோவா, செர்பியா, இஸ்ரேல், ஈரான், எகிப்து, எத்தியோப்பியா, ஆர்மேனியா, அஜர்பைஜான், காங்கோ, ருவாண்டா இடையேயான போர்கள் மற்றும் காசா போரையும் சேர்த்து 8 போர்களை தான் நிறுத்தியதாக ட்ரம்ப் கூறினார். அமெரிக்கா 2வது முறையாக தாம் அதிபர் பதவியேற்பதற்கு முன்பு வரை இந்த அளவுக்கு வலிமையான நாடாக இருந்ததில்லை என்றும் அவர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். சிக்கிம் பனிப்பொழிவில் சிக்கி பரிதவித்த 2700க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை ராணுவத்தினர் மீட்டனர். வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான சிக்கிமில் இந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிக அளவில் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதனால் கிழக்கு சிக்கிமின் பல பகுதிகள் வெண்போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கின்றன. வரலாறு காணாத அளவுக்கு கொட்டி வரும் பனிப்பொழிவால் மலைப்பகுதிக்கு சுற்றுலா சென்ற 2700க்கும் மேற்பட்டோர் வாகனங்களுடன் சிக்கிக் கொண்டனர். ஷெராதாங் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காரணமாக சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சோம்கோ ஏரி பகுதியில் 541 சுற்றுலா வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. நாதுலா உள்ளிட்ட பகுதிகளில் பனியில் புதைந்த வாகனங்களை எடுக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் தவித்தனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற ராணுவத்தினர் உள்ளூர் மக்கள் மற்றும் காவல்துறையினரின் உதவியுடன் சுற்றுலா பயணிகளை மீட்டு ராணுவ முகாம்களில் தங்க வைத்துள்ளனர். குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் உட்பட 2736 சுற்றுலா பயணிகளை மீட்டுள்ளதாக ராணுவத்தினர் தெரிவித்தனர். பனிக்கட்டிகளில் சிக்கிய 541 வாகனங்களும் ராட்சத கிரேன்கள் மற்றும் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் அகற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. கடும் பனிப்பொழிவு காரணமாக கிழக்கு சிக்கிமின் செராதாங், நாதுலா, சோம்கோ ஏரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாக்கியாங், கேங்டாக், மங்கன் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் பனிப்பொழிவு இருக்கும் என்று இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை சுற்றுலா பயணிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று சிக்கிம் மாநில சுற்றுலாத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். திமுக சார்பில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு விநியோகம் தொடங்கியதிலிருந்து 6வது நாளான இன்று வரை 4200 பேர் விருப்ப மனுக்களை பெற்றுள்ளனர். தங்கள் தொகுதிகளில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் போட்டியிட வேண்டும் என்று பலர் விருப்ப மனுக்களை ஆர்வமுடன் பூர்த்தி செய்து அளித்து வருகின்றனர். பாமகவின் பெயர், கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த திரு அன்புமணிக்கு தடை விதிக்க கோரி மருத்துவர் ராமதாஸ் தாக்கல் செய்த மனு குறித்து திரு அன்புமணி மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் கூட்டணி தொடர்பாக பாமக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகளுடன் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் மருத்துவர் ராமதாஸ் நாளை ஆலோசனை நடத்துகிறார். கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி வரை மீன்பிடி அனுமதிச்சீட்டு வழங்கப்படாது என்று மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் பாம்பன் மற்றும் மண்டபத்தைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட விசை படகுகளும் 3000 நாட்டு படகுகளும் கடலுக்கு செல்லவில்லை. இந்த ஆண்டு திருவிழா நாளை மறுதினம் தொடங்கி 2 நாட்கள் நடைபெறுகிறது. மூளைச்சாவு அடைந்த புதுக்கோட்டை இளைஞரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டதால் 6 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த பாண்டியன் என்பவர் கடந்த 23ஆம் தேதி இரத்த அழுத்தத்தால் மயங்கி விழுந்தார். உயர் சிகிச்சைக்காக திருச்சி தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பாண்டியன் மூளைச்சாவு அடைந்தார். உறவினர்கள் சம்மதத்துடன் அவரது கண்கள், சிறுநீரகங்கள், நுரையீரல் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டன. அவரது உடலுக்கு அரசு சார்பில் கோட்டாட்சியர் மரியாதை செலுத்தினார். கொடைக்கானலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் காட்டுத்தீ ஏற்பட்டால் அதனை கட்டுப்படுத்தும் பயிற்சிகள் மேல்மலை பழங்குடியின மக்களுக்கு தீயணைப்புத்துறை சார்பில் அளிக்கப்பட்டது. காட்டுத்தீ பரவுவதற்கு முன் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், காட்டுத்தீயில் சிக்கியவர்களை மீட்பது உள்ளிட்டவை குறித்து செய்முறை பயிற்சி அளிக்கப்பட்டது.
பெரியகுளம் அருகே மழையுடன் வீசிய பலத்த காற்றில் நல்லகருப்பன்பட்டி, நாகம்பட்டி, சில்வார்பட்டி பகுதிகளில் 10 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நாட்டு வெற்றிலை கொடிக்கால் முற்றிலுமாக சேதமானது. 4 ஆண்டுகளுக்கு பலன் தர வேண்டிய வெற்றிலை கொடிக்கால் நாசமானதால் 25 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தங்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மீன்பிடி திருவிழாவில் ஏராளமானோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். செம்மினிப்பட்டி கண்மாயில் குவிந்த கிராம மக்கள் நாட்டு வகை மீன்களை அள்ளிச் சென்றனர். பழனி அருகே 50 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் செய்து வரும் நிலத்திற்கு பட்டா வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குதிரையாறு அணை பகுதியில் உபரி நிலமாக உள்ள சுமார் 500 ஏக்கர் நிலத்துக்கு மின் இணைப்பு மற்றும் விவசாய கடன் பெற இயலாத சூழல் நிலவுவதாக அவர்கள் கூறினர். கரூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் செயல்பட்டு வரும் கூரியர் நிறுவனத்திற்கு வந்த பார்சலில் திடீரென தீயுடன் புகை வந்ததால் ஊழியர்கள் அச்சமடைந்தனர். வழக்கம் போல் இன்று காலை பணிக்கு வந்த ஊழியர்கள் அந்த பார்சலை உடனடியாக வெளியே தூக்கி வீசி தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். அதில் மின் வாகன பேட்டரி இருந்தது பின்னர் தெரியவந்தது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த கேர்மாளம் வனப்பகுதியில் யானை தாக்கி மூதாட்டி உயிரிழந்ததுடன் 2 நாட்களில் 2 பேர் யானையால் கொல்லப்பட்டதால் அச்சம் நிலவுகிறது. யானை கூட்டம் ஊருக்குள் புகாமல் தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரியுள்ளனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 50 புள்ளிகள் அதிகரித்து 82,276 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 58 புள்ளிகள் உயர்ந்து 25,482 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை 1 சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து 1,19,440 ரூபாயாகவும் 1 கிராம் 14,930 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 295 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சிபிஎஸ்இ 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் நீதித்துறையில் ஊழல் நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீதித்துறைக்கு களங்கம் விளைவிப்பதை அனுமதிக்க முடியாது என்று கூறியுள்ளார். டெல்லியில் இருந்து அல்ல, சென்னை ஜார்ஜ் கோட்டையில் இருந்தே தமிழ்நாடு ஆளப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். வாழ்க்கையின் பெரும் பகுதியை போராட்ட களத்தில் கழித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு சென்னையில் இன்று காலமானார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.